வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஆடி மாதம் ஸ்பெஷலில் ஒரு சூப்பரான பாயச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குடித்தா அமிர்தம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இந்த பாயசம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த பாயசம் செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். இப்போ வாங்க நம்ம ஈஸியாக இந்த பாயசம் எப்படி செய்யுது பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன வானலை சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். லேசாக இது வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும், செவக்கக்கூடாது. உங்கள்கிட்ட ஜீரக சம்பா, பாஸ்மதி அரிசி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி 2 அரிசியுமே இல்லைனாலும் நீங்கள் பொன்னி பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு, வாசம் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். நான் இப்போ அரைச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நீங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும். அதில் கொஞ்சம் தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்ச அரிசியை ஒரு வானலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது கூட பால் சேர்க்க போகிறோம். காஃபி குடிக்கிற டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு நல்ல திக்கான பாலை சேர்த்துக்குங்க. காய்ச்சின பாலை சேர்த்துக்குங்க. கூடவே அதே டம்ளராலே 1 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. பால் வந்து 1 டம்ளர், தண்ணி வந்து 1 1/4 டம்ளர் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது அரிசி கொஞ்சமாக இருக்குது, பால் நிறையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் சேர்ந்து வெந்து வரும்போது இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே அரிசி சேர்த்திங்கன்னா ரொம்ப திக்காக உங்களுக்கு சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக இந்த அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ கலந்துட்டு மூடி வச்சு அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. இது வேகட்டும். நம்ம இதுக்கு இடையில் ஒரு அரை மூடி தேங்காயை துருவி நம்ம திக்கான பாலாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு இடையில் நம்ம இந்த பாத்திரத்தை அடிக்கடி திறந்து கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இல்லைனா இந்த அரிசி வந்து அடியில் உட்காந்துரும். அதனால் இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ இது 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள். உங்களுக்கு நல்ல பால் நல்லா வற்றி வந்திருக்குது. நம்ம சேர்த்த அந்த அரிசி நல்லா வெந்துருச்சு. நான் செக் பண்ணிவிட்டேன், அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம இனிப்பு சேர்த்துடலாம். இதுக்கு நான் வந்து நம்ம பால் எடுத்த அதே டம்ளராலே 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். நான் வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்தா போதும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெல்லம் வந்து கரையட்டும். கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா நல்லா கொஞ்சம் திக்காகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. எப்போவுமே தேங்காய் பால் சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் பாலை சேர்க்குறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். கலந்துட்டு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான அரிசி பாயசம் ரெடி. எவ்வளோ டக்குன்னு செஞ்சாச்சு பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப சுலபம் செய்யறது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. 6 நாளும் இதே மாதிரி தான் இருக்கும், திக்காகாது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுருந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பரான சுவையான இந்த அரிசி பாயசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆடி மாதம் நெய்வேத்தியத்துக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள். எப்படி இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.